சென்னை அம்பத்தூரில் மது போதையில் வந்த மகன் சாப்பாடு போடவில்லை என கூறி பெற்ற தாயை கழுத்தில் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகனின் போதை வெறி கொலை வெறியாக மாறியது எப்படி? சென்னை அம்பத்தூர் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் 8வது தளத்தில் 72 வயதான மூதாட்டி ராணி வசித்து வந்தார். இவரது மகன் சிவா. அதே குடியிருப்பில் 9வது தளத்தில் மூதாட்டியின் மகள் மகேஸ்வரி குடியிருந்து வருகிறார். அடிக்கடி தனது மகள் வீட்டிற்கு செல்லும் தாய் மகேஸ்வரி அன்றும் தனது மகள் வீட்டிற்கு வழக்கம் போல் சென்றுள்ளார். போதைக்கு அடிமையான மகன் சிவா அன்று கடும் போதையில் தள்ளாடியபடி வீட்டிற்கு வந்துள்ளார். வீட்டிற்கு வந்து பார்த்ததும் தாயை காணாமல் ஆத்திரமடைந்தவர் அவர் தனது அக்கா வீட்டிற்கு தான் சென்றிருப்பார் என நினைத்து அங்கு சென்றுள்ளார். சகோதரி வீட்டில் தாயும் மகளும் சிரித்து பேசிக் கொண்டிருந்ததை பார்த்ததும் அவருக்கு ஆத்திரம் தலைக்கேறி உள்ளது. தனக்கு உணவு அளிக்காமல் இங்கே மகள் வீட்டில் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என தாயை பார்த்து தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார் மகன் சிவா. தட்டி கேட்ட அக்காவையும் அசிங்கமாக பேசி தகராறில் ஈடுபட்டுள்ளார். அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற சிவா அங்கு காய்கறி நறுக்க வைத்திருந்த கத்தியை எடுத்து தாய் ராணியின் கழுத்தில் ஓங்கி குத்தி உள்ளார். சற்றும் எதிர்பார்க்காத இந்த தாக்குதலால் நிலை குலைந்த மூதாட்டி ராணி இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்தார். இதை கண்டு அலறி துடித்த மகள் மகேஸ்வரி அக்கம்பக்கத்தினரை உடனே உதவிக்கு அழைத்துள்ளார். மூதாட்டி ராணியை மீட்ட அவர்கள் உடனே சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை போலீசார் மகன் சிவாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது போதையில் பெற்ற மகனே தாயை கழுத்தறுத்து கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.